பெண்கள் பற்றியும் பெண்ணியம் பற்றியும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. பாசத்துக்காக மனுஷன் புள்ள பெற்றுக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். தமிழ் இலக்கியம், தமிழ் மரபு, தமிழ் லிட்ரேச்சரை மொட்டு மொத்தமா அழிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கிய கோரா இருந்திருக்கு. நீ தமிழ கடவுள் இருந்து பிரி பார்க்கலாம், உனக்கு மானத்தை பிரி பார்க்கலாம். எந்த இலக்கியத்தில் இருந்தாலும் யார் இருக்கிறா? நமக்கு 2000 வருஷமா நமக்கு என்ன இருக்குது? மதம் சொல்லி ஒருத்தர் பேசிட்டாரு அப்படின்னா அவர் எல்லாருமே பிராமணருக்கு அடிமையா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எப்படி சொல்ல முடியும்? இவங்கெல்லாம் என்ன தமிழை வாழ வைக்கிறதுக்காக வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தமிழை வேரோட அழிக்கணும் அப்படின்றதுக்காக வந்த ஒருத்தர் தான் ஈவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார். பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவேரா அவரை பத்தி போன பதிவுகள்ல நம்ம தமிழின விரோதி அவர் தான், அவரை மாதிரி ஒரு தமிழின விரோதி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பதிவு கொடுத்திருந்தோம். அதனுடைய துவக்கமா இன்னைக்கு அவர் தமிழின விரோதி தான் அப்படின்றதுக்கு இன்னும் நிறைய ப்ரூஃப் இருக்கு. அதை ஒவ்வொன்றா காமிக்க போறோம் இந்த பதிவுல. போன வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி போன வீடியோல நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் பெரியார் இந்த விஷயத்த மட்டும்தான் சொன்னாரா? நல்ல விஷயங்கள் தான் நிறைய சொல்லியிருக்காரு. பெண்ணியம் பத்தியும் பெண்கள் பற்றியும் அவர் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. பெண்கள் சுதந்திரமா இருக்கிறதுக்கு காரணம் பெரியார் தான், அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க சிஸ்டர், ஏன் தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணியிருந்தீங்க. அதனுடைய விடையையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ் இலக்கியம், தமிழ் மரபு அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு குப்பை, அது ஒரு வெங்காயம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா அவர்கள் பேசியிருந்தாரு. என்னங்க இது, தமிழ் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்தை கையில் எடுத்து திராவிடம் மட்டும்தான் இருக்கு, தமிழ் இலக்கியத்தை நீங்க மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் தமிழ் இலக்கியத்தை பத்தி நம்ம பேசாம இருக்கோம் அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு? ஈவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார் மட்டும்தான். அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு, பெண்ணியம் பற்றியும் பெண்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன சொல்லியிருக்காரு? அப்படி பெண்கள் பற்றியும் பெண்ணியம் பற்றியும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா, ஒரு ஒழுக்கமா, ஒரு மரபோட இருக்கணும் அப்படின்னா ஒரு பொண்ணு இப்படிதான் இருக்கணுமா? பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதெல்லாம் அவருக்கு கவலைப்படவே இல்லை, ஃபியூச்சரை பத்தி அவர் நினைக்கவே இல்லை. அவருடைய முக்கிய குறிக்கோள் என்னவா இருந்துச்சு? அவர் நினைச்ச ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இதுல என்ன தெரியுது? உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை மற்றவங்க கிட்ட திணிக்க பாக்குறீங்க. அதனாலதான் நீங்க திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்து மற்றவங்க எல்லாட்டையுமே பேசி 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 தமிழ் இலக்கியம், தமிழ் மரபு அப்படின்றத அடியோட அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அது ஒரு ஓரமா வச்சுட்டு திராவிடத்தை கையில் எடுத்து வச்சிருக்கீங்க. அவர் பேசின வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட பாசம், அந்த பிள்ளை பேர குழந்தை அது அதை வந்தா என்ன, எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்பாரு, அவ்வளவுதான். அதோட ஐயா சொல்லுவார், பாசத்துக்காக மனுஷன் புள்ள பெற்றுக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா இங்கிலீஷ்லேயே. என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் மகிழ்ச்சி அடையினேன், அதுக்காக நான் தூக்கி பண்ண அவசியம் இல்லையா, அவன் போனா போயிட்டு போறான் அப்படின்னு நினைப்பாரு. அவர் சொன்ன பதில பாத்தீங்களா? பெரியார் இதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லையா, ஃபியூச்சரை பத்தி நினைக்கவே இல்லையா. எவன் எப்படி போனா எனக்கு என்ன, என்னுடைய முதல் காரணம் என்ன, திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்து அதனுடைய ஒரு வேற கொள்கையா வச்சு நான் எல்லாருக்கும் திராவிடத்தை பரப்பணும். தமிழ் இலக்கியம், தமிழ் மரபு, தமிழ் லிட்ரேச்சரை மொட்டு மொத்தமா அழிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கிய கோரா இருந்திருக்கு. இது எதுவுமே தெரியாம பெண்கள் பத்தி அவர் எப்படி பேசியிருக்காரு தெரியுமா? பெண்கள் சுதந்திரமா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியா அவர் பேசுறதுல இருந்தே தெரியலையா? தமிழ் மரபு நமக்கு சொல்றது என்ன, தமிழ் இலக்கியம் நமக்கு சொல்ல வர்றது என்ன? அறம், ஒழுக்கம், மதம், இது மூணையுமே தவற விடாதீங்க. எல்லா இடத்துக்கு போனாலுமே மதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது. ஏன் நீங்க வேற ஒரு நாட்டுக்கு போனா கூட முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமா அங்கங்க ஒரு இடங்கள்ல கோவில் கட்டியிருப்பாங்க, அங்கங்க சிற்பங்கள் இருக்கும், அங்கங்க இலக்கியங்கள் இருக்கும், இலக்கியங்கள்ல சொல்லப்படாத உண்மைகள் இருக்கும். அது எல்லாமே நம்ம முன்னோர்கள் தானே. முன்னோர்கள் எல்லாம் கடவுள் கிடையாதா? தமிழ் மீது அப்படி என்ன கோபம் பெரியாருக்கு? தமிழை மொத்தமா அழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை கையில எடுத்து கடவுளை நம்பாதீங்க, கடவுளும் தமிழ் இலக்கியமும் தமிழ் மரபும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரே. திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை கையில எடுத்திருக்காரு. அவரை தான் நீங்க தந்தை அப்படின்னு சொல்லிட்டு போற்றி பாடிட்டு இருக்கீங்க. இவங்கெல்லாம் என்ன தமிழை வாழ வைக்கிறதுக்காக வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தமிழை வேரோட அழிக்கணும் அப்படின்றதுக்காக வந்த ஒருத்தர் தான் ஈவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார். இது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு ப்ரூஃபா ஒரு ஆடியோ இருக்கு, அதையும் கேட்டுட்டு வந்துருங்க. நீ தமிழ கடவுள் இருந்து பிரி பார்க்கலாம், உனக்கு மானத்தை பிரி பார்க்கலாம். எந்த இலக்கியத்தில் இருந்தாவது யார் இருக்கிறா? நமக்கு 2000 வருஷமா நமக்கு என்ன இருக்குது? அதாவது
ஒரு தமிழ் இலக்கியத்தோட கோர் என்ன தெரியுமா? அறம், ஒழுக்கம், மரபு. அதை தாண்டி தான் மதம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மதம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுங்க நீங்க யாரும் சொல்ல வரல. மெச்சூர்டா திங்க் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் மதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கதான் செய்யும். அதை வந்து ஒரு ஓரமா வச்சுட்டு வெளியே கொண்டு வராம ஒழுக்கமா அறமா வாழ்ந்து காமி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தெளிவா சொல்லணுமே தவிர கடவுளே கிடையாது, தமிழ் இலக்கியமே கிடையாது, தமிழ் மரபு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது, நீ திராவிடத்தை கத்துக்கோ, திராவிடம் அப்படின்றதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கையில எடுத்து அதை கொண்டு வந்து இங்க திணிச்சிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாருமே வந்து முட்டாளு, அவங்க எல்லாம் வந்து பிற்போக்குவாதிகள், அவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது, தான் தான் அறிவாளி, எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு, அதையும் கேட்டுட்டு வந்துருங்க. வள்ளுவன் 4 பேர் வெங்காயம் அப்படியே கலப்பேன் இவனெல்லாம் இருக்கானே தவிர காட்டு மிளாண்டி காலத்தில் உண்டானவன், காட்டு மிளாண்டி கருத்தை விளக்குனவன், இன்னைக்கு வந்தவன் இன்றைய நிலைமை பற்றி, நாளைக்கு நாம நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி, இன்னும் உலகம் மாறுறது எப்படி ஆடும்னு அதுக்கு தகுந்தபடி நம்ம திருத்திக்கிறத பற்றி நமக்கு எந்த இலக்கியம் இருக்குது? கேட்டீங்களா ஆடியோவை? அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாருமே வந்து பிற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாருமே முட்டாள் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்ல வராரு. அவருடைய கருத்தா ஒரு விஷயம் சொன்னதை நம்ம கையில எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுடைய கருத்தை வெளிப்படுத்தாமலேயே அதை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன, திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, தமிழ் இலக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த அடியோட மறந்துட்டீங்க. அதனாலதான் கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுனால, ஆமாப்பா கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன், அப்ப உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள்லாம் இல்லையா? முன்னோர்கள் எல்லாம் கடவுள் இல்லையா? இது மட்டும் கிடையாது, வள்ளுவரை பத்தி இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, வள்ளுவர் வந்து பாப்பானுக்கு அண்ணன், அதாவது பிராமணர்களுக்கு அடிமையா இருந்தவர் தான் வள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை எழுதின 1330 குறள்ல மதம் சார்ந்த குறள்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மதம் சார்ந்த குறள்கள் இருக்கதான் செய்யுது, ஆனா அதனுடைய பொருள் என்னவோ வேற வேறையா இருக்கும். அதுக்காக மதம் சொல்லி ஒருத்தர் பேசிட்டாரு அப்படின்னா அவர் எல்லாருமே பிராமணருக்கு அடிமையா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எப்படி சொல்ல முடியும்? அப்போ உங்களுடைய முக்கியமான ஒரு கோரா என்ன இருந்திருக்கு? தமிழ் இலக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த அடியோட அழிக்கணும். யாரெல்லாம் மதத்தை பத்தியும் யாரெல்லாம் தமிழ் இலக்கியத்தை பத்தி பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க, ரொம்ப பொய்யா இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாலடியார் சொன்ன ஒரு விஷயத்தையுமே வந்து அழிக்க முயற்சி பண்ணாரு. வள்ளுவர் சொன்ன நிறைய விஷயங்களையுமே அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே நீங்க காதுல வாங்கிட்டு பெரியாரிசம் பேசிட்டு இன்ன வரைக்கும் இருக்கீங்க. இதுக்கு ஒரு உதாரணமா இன்னொரு ஒரு ஆடியோவும் போடுறேன், அதையும் கேட்டு வந்துருங்க. வள்ளுவன் எடுத்துக்கிட்டானா பாப்பானோட அண்ணாவன், அவனுக்கு மோட்சம் இல்லையா, நரகம் இல்லையா, பாப்பான் இல்லையா, வேதம் இல்லையா, எது இல்லை அவனுக்கு? அவன் எந்த கதையை விட்டான், எந்த கடவுளை விட்டான்? எங்க பிள்ளை இல்லாதவன் உன் பிள்ளைய வச்சுக்கிட்டு அழுகுறாங்கிற மாதிரி அவனோட குரலை வச்சுக்கிட்டு அழுகுறோம். ஏன் கடவுளை அவ்வளவு பூச்சி வச்சுக்கோம்? தொல்காப்பியத்தை எடுத்துக்கோ, நன்னூலை எடுத்துக்கோ, நெடுங்கணக்கு வெங்காய கணக்கு எடுத்துக்கோ, 400 புறம் 400 எடுத்துக்கோ, மதம் உட்கார்ந்து இருக்குல்ல. அதாவது இந்த வீடியோட நிறைவா நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வரேன். எந்த கல்ச்சர் எடுத்தாலும், அதாவது எந்த லிட்ரேச்சர் சைடு போய் பார்த்தாலுமே அவங்கவுங்க வாழ்ந்த முன்னோர்களை பத்தின ஒரு இலக்கியம் கண்டிப்பா இருக்கும். தமிழ்லையுமே இருக்கு, ஆங்கிலத்திலையுமே இருக்கு. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து 2 புத்தகம் நான் சொல்லுவேன். ஒன்று என்ன அப்படின்னா ஏலியன் அப்படின்ற ஒரு புக்கும், இன்னொன்று வந்து ஒடிசி அப்படின்ற புக்கும். இது ரெண்டுமே எதை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, கிமு 1200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களுடைய வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல வாழ்ந்த முன்னோர்களை பத்தி ஒரு அழகான காவியமா அதில் எழுதியிருப்பாங்க. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் கடவுள் அப்படின்ற ஒருத்தரை வந்து மூட நம்பிக்கையாக மாற்றாம மதங்கள் சார்ந்து இல்லாம முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு காவியமா வச்சுட்டு நம்ம முன்னோர்களை வழி நடத்தி அவங்க தான் நமக்கு கடவுள் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஒரு அழகா குறிப்பிட்டிருப்பாங்க வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல. இதே மாதிரி தான் தமிழ் இலக்கியத்திலையுமே நிறைய புத்தகங்கள் இருக்கு. இது வந்து கிமு 1200 வந்து எழுதின ஒரு இலக்கியம். அதை வந்து ரோமன் அப்படின்றவர் கிமு 1800 மாற்றி அமைக்கிறாரு. ஒரு சில கற்பனைகள் இருக்கும், ஒரு சில உண்மைகள் இருக்கும், ஆனா அது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு போன ஒரு விஷயம்தான். அதே மாதிரி தான் தமிழ் இலக்கியம் அப்படின்றதும் தமிழ் மரபு அப்படின்றதும் நமக்காக நம்ம முன்னோர்கள் விட்டு போன ஒரு விஷயம். மதம் சார்ந்தோ கடவுள் சார்ந்தோ அது எல்லாமே முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதுவும் ஒன் ஆஃப் த தமிழ் மரபு தான். ஒரு ஓரமா அவங்க இருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னோர்களை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களே நமக்கு கடவுள் தான் இல்லையா? அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்காம கடவுள் அப்படின்ற ஒருத்தர் கிடையவே கிடையாது, மதம் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு முட்டாள்தனமா நீங்க வந்து ஒரு கொள்கையை பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தமிழின விரோதி அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் நிறையாவே இருக்கு.
இது வந்து உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டு வரேன். ஆடியோவும் வீடியோவும் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டு வரேன். இதை தவிர்த்து இன்னும் நிறைய பேர் வந்து இன்னுமுமே மேடை பேச்சுகளில் திராவிடத்தை பற்றியும் பேசிகிட்டே தான் வராங்க. திராவிடம் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தாலும் தமிழ் இலக்கியம், தமிழ் மரபு அப்படின்றது நமக்கு பெரிய விஷயமா மட்டும்தான் இருக்கணும். நான் அதுக்காக மதத்தை வந்து கையில் எடுங்க, கடவுள் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்காரு நீங்கள் நம்புங்கன்னு என்னுடைய கருத்தை நான் உங்ககிட்ட சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்து இருக்கு. அந்த கருத்தை உங்களுடைய கருத்தா நீங்க தான் முன்னாடி கொண்டு வரணுமே தவிர மற்றவங்களுடைய கருத்தை உங்களுடைய கருத்தா உருவாக்காதீங்க. ஸோ இதே மாதிரி தமிழின எதிரி பெரியார் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் ஒன்று ஒன்றா பார்ப்போம்.